ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது decor கார்னர். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லோ பட்ஜெட் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் எடுத்துக்கிட்டது வெறும் ஒயிட் சிமெண்ட் தான். ஒயிட் சிமெண்ட்டை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு ஒயிட் சிமெண்ட்டை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஒரு டோ மாதிரி பிசைஞ்சுக்கிறோம். அதில் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ, எனக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வேணுங்கிறதுக்கா நான் ஒரு பெரிய பாட்டிலோடைய மூடி எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி ஷேப் எடுத்திருக்கேன். எந்த ஷேப் வேணால் பண்ணலாம். ஸோ இப்போது இது மேலே ஒயிட் கலர் பெயிண்டில் ஒரு கோட்டிங் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம ஒயிட் கலர் கொடுக்கும்போது இதுக்கு மேலே வரைகிற படம் இன்னும் பிரைட்னஸாக தெரியும். ஸோ அதனால தான் நான் அப்படி கொடுக்குறேன். உங்களுக்கு பிளாக் கலர் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஒயிட் கலர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 1 to 2.5 hours நம்ம இதை நல்லா ட்ரை ஆகணும். ஸோ இது நல்லா ட்ரை ஆனால் தான் இதுக்கு மேலே நம்ம எந்த கலர் வரைகிறோமோ அது ஒயிட் கலரோட மிங்கிள் ஆகாது. நம்ம எதிர்பார்க்குற படம் கிளியராகவும் கலர் ஃபேட் ஆகாமலும் வரும். ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வரைகிறேன். ஸோ இதை நம்ம கிறிஸ்மஸ் டெக்கார்ன்றதால அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஓரியண்டான ஒரு பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம வரையலாம். ஸோ கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்னாலே ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ, பால்ஸ், பெல் அந்த மாதிரி தான் வரும். ஸோ சாக்ஸ் அந்த மாதிரி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் ட்ரீ வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். அதனால் டார்க் க்ரீன் கலரில் நான் பேசிக் கோட்டில் வரைஞ்சிக்கிறேன். அடுத்து ஒரு சாண்டா சாக்ஸ் வரையலாம். ஸோ சாண்டா சாக்ஸ் ரெட் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும். சேம் அதே மாதிரி இதில் வரைஞ்சிக்கலாம். இப்போது நம்ம ஒரு பெல் வரைய போகிறோம். ஸோ அதுக்கு நான் கோல்ட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எல்லோ கலர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். பெல் வரைஞ்சதுக்கப்புறம் நான் அது கூடவே கிறிஸ்மஸ் ஜெரி, அப்புறம் கேண்டி கேன் இதெல்லாமே வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த 5 பிக்சர் தான் நான் வரைஞ்சிருக்கேன். இது கூட இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுக்கறதுக்காக ஒயிட் பெயிண்ட் எடுத்து அங்கங்கே டாட்ஸ் வைக்கிறேன். அதுக்கப்புறம் சாக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி மேலே ஒயிட் கலர் வரைஞ்சிருக்கேன். ஃபைனலாக பிளாக் கலர் வச்சு நம்ம அவுட்லைனிங் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாகவும். நான் இப்போ காட்டுறது எல்லாமே ஓவரால் டெக்கரேட் பண்ணி காட்டலை. நான் என்னென்ன கிராஃப்ட் பண்ணியிருக்கேன்றதை மட்டும்தான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதை வச்சு எப்படிலாம் டெக்கரேட் பண்ணலாம், எந்த மாதிரி ஹேங் பண்ணலான்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை பாருங்கள். இன்னும் நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் சம்மந்தமான கிராஃப்ட் ஐட்டம் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஃபைனலாக பிளாக் கலரில் வச்சு அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ இதை நான் ஒன்றும் டைப் பண்ணிலாம் காட்டல. நம்ம டைப் பண்ணி காட்டுறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.